டூட்டோகாமன் சின்ன வயசுலேயே அரியணை ஏறுறாரு. ஏன்னா தன்னுடைய தந்தை இறந்து போனனால இந்த நிலை அவருக்கு வருது. இப்போ அரியணை ஏறுறது அவ்வளோ ஒரு சிம்பிளான விஷயம் கிடையாது. இப்போ இதே நேரத்துல எகிப்தியர்களுக்கு இருக்கிற ஒரு நடைமுறை என்னன்னா, தன்னோட குடும்பத்துல இருக்கிற பெண்களே கல்யாணம் பண்ணிப்பாங்க. எப்படி கிளியோபட்ரா தன்னோட பிரதரை கல்யாணம் பண்ணாங்களோ, சேம் டு சேம் டூட்டோகாமனும் தன்னோட ஹாஃப் சிஸ்டரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சின்ன வயசுல இருவரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இருந்தாலும் இது எல்லாமே ராயல் ஃபேமிலிஸ்க்கான ஒரு ரூல்ஸ் மாதிரி. அதை பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் பண்ணாங்க. இப்போ அரியணையில அவர் இருக்காரு. இவரை சொல்றதே கொடைவள்ளல் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் சொல்லிதான் கூப்பிட்டாங்க எகிப்தியர்கள். அவ்வளோ ஒரு நல்லவர், அவ்வளோ சூப்பரா ஆட்சி பண்ணாரு. இவரை மாதிரி ஒரு மன்னர் இதுக்கப்புறம் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி பேரை எகிப்தியர்கள் முன்வைக்கிறாங்க. இப்படி இருக்கிறப்ப இந்த மன்னனோட மம்மியை திறந்தப்பவா சாபம் அட்டாக் பண்ணிச்சு ஆர்கியாலஜிஸ்ட அப்படின்னு கேட்டீங்கன்னா நடந்துச்சு.